ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர். ஸோ பிரித்தெழுதுக பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு 6th-லேருந்து 12th வரைக்கும் உள்ள நியூ புக்கு நான் 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அடுத்தது 6th-லேருந்து அப் டு 9th ஃபஸ்ட் டேர்ம் வரைக்கும் ஓல்டு புக்கில் உள்ளது உங்களுக்கு நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அடுத்து புணர்ச்சி விதிகள் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி அது ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் ஸோ இது மட்டுமே உங்களுக்கு நான் 4 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அதை வச்சு நீங்கள் பிரித்தெழுதுக எப்படி பண்ணணும், எப்படி கான்செப்டோடு நீங்கள் படிக்கணுன்றதுக்கான ஒரு புரிதல்ன்றது இந்த 4 வீடியோவில் உங்களுக்கு வந்திருக்கும். சரிங்களா? ஸோ இது என்ன அப்படின்னாக்கா தமிழ்நாடு அரசுடைய அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் நோட்ஸ். ஓகேங்களா? பிரித்தெழுதுக ரிலேட்டடாக அவங்களுக்கு கொடுத்த நோட்ஸ் தான் இது. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னாக்கா நிறைய நமக்கு அவங்க ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிடிஎஃபோட லிங்க்குன்றது நான் உங்களுக்கு கமெண்டில் கொடுக்குறேன். அண்ட் நம்ம டெலிகிராம் சேனல்லையும் நான் ஷேர் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ இதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் நான் சொன்ன கான்செப்ட் பேஸ் பண்ணி எப்படிலாம் பிரிச்சிருக்காங்க, நம்ம இந்த இடத்துல என்ன விதி யூஸ் பண்ணியிருக்கோன்றதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். சரிங்களா? ஸோ நிறையவே இருக்குது. இது நீங்கள் ப்ராக்டிஸ்க்கு எடுத்துக்கோங்க. சரிங்களா? இது நமக்கு கவர்மெண்ட் மெட்டீரியல் உள்ள கண்டென்ட்டு. சரிங்களா? ஸோ இது மட்டும்தானா அப்படின்னாக்கா நமக்கு ஒன் மோர் திங் என்ன அப்படின்னாக்கா கவர்மெண்ட் மெட்டீரியல் தாண்டி ப்ரீவியஸ் இயரில் கேட்ட பிரித்தெழுதுகன்றது நான் உங்களுக்கு வச்சுருக்கேன். அதையும் காமிக்கிறேன் பாருங்களேன். ஸோ இது நான் கூகுளில் சர்ச் பண்ணப்போ எனக்கு கிடச்ச கொஸ்டின் பேப்பர் தான். சரிங்களா? டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிரித்தெழுது ரிலேட்டடாக எத்தனை கொஸ்டின் ஆல்மோஸ்ட் ஒரு 20 பக்கத்துக்கு இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த பிடிஎஃபை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். இந்த பிடிஎஃப்கான லிங்க்கை நான் கமெண்டில் கொடுக்குறேன். ப்ளஸ் நம்ம டெலிகிராம் குரூப்லேயும் ஷேர் பண்ணிடுறேன். சரிங்களா? ஸோ இன்னையோட இந்த பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக டாபிக் ரிலேட்டடாக உள்ள கான்செப்ட் ஓரியன்டாக உங்களுக்கு கண்டென்ட்ன்றதை நான் முடிச்சு கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இதுவே போதுமானதாகவே கண்டிப்பாக இருக்கும் ஆஃபீஸர். ஓகேங்களா ஆஃபீஸர்? ஸோ ஆல்மோஸ்ட் 20 பக்கத்துக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் பார்த்து படிச்சுக்கோங்க. எப்படியெல்லாம் பிரிச்சிருக்காங்கன்றது அந்த விதிகள் யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ நான் கொண்டு வந்தேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னாக்கா நான் போட்ட அந்த புணர்ச்சி விதிகள் வீடியோ ஸ்கூல் புக்கில் ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கில் இருக்கிற டேட்டா தான் நமக்கு நல்லா படிக்கணும். சரிங்களா? அது என்னென்ன இருக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா இந்த கவர்மெண்ட் மெட்டீரியலும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரு ரிவிஷனுக்காக எடுத்துக்கோங்க. சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் எப்படிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, என்ன மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்கன்றதுக்கான ஒரு புரிதலுக்காக இது கவர்மெண்ட் மெட்டீரியல்ன்றது நமக்கு முழுக்க ஒரு ரிவிஷனாக தான் பார்க்கணும். அந்த இடத்துல பார்க்குறப்ப ஓகே இந்த இடத்துல இந்த விதி யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால தான் இது இந்த இடத்துல இப்படி புணர்ந்துருக்கு, இந்த இடத்துல இப்படி தான் பிரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு புரிதலோடு பார்த்தீங்க அப்படின்னாக்கா எக்ஸாமில் நீங்கள் இந்த கொஸ்டின் ஆன்சராக ஞாபகம் வச்சுக்கிறத தாண்டி உங்களால் எப்படி கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியுன்ற அளவுக்கு போயிட்டீங்க அப்படின்னாக்கா ஷோராக இந்த ஏரியாவில் நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேங்களா ஆஃபீஸர்? ஓகே, தேங்க்யூ.